பிரைஸ் தி லார்ட் மக்களே, காலை வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. நல்லா இருக்கிறீங்களா மக்களே? இப்போது இட்லிக்கு சட்னிக்கு இட்லி சட்னிக்கு ஒரு சின்ன வடை பண்ண போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட்டு 2 கப்பு இட்லி அரிசி, 2 கப்பு பச்சை அரிசி, அரை கப்பு உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டு அரைச்சி வச்சுக்கிறோம். இது தேவைக்கு ஏற்ற எடுத்து வச்சுருந்தோம். மிச்சம் இருக்குதுங்க ஃப்ரிட்ஜில். இது தேவைக்கு மாவு நல்லா உப்பு சோடா மாவு போட்டு பாருங்கள் கலந்து வச்சுருக்குறோம். இட்லிக்கு உளுத்தம்பருப்பு அரிசியெல்லாம் போட்ட தொட்டு இப்படி நல்லா நல்லா கழுவணும் மக்களே. வெள்ளையாக ஆகணும். எப்போவுமே இட்லி வெள்ளையாக இருக்கணும். பாருங்கள், இட்லி ஸ்டாண்டு வச்சுருக்குறோம். இதுக்கு துணி போடுறதுல மக்களே, வெறும் ஆயில் தடவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு வைக்கிறது. இது இது துணி போட்டு வைக்கிறது வேறு ஸ்டாண்ட் இருக்குது மக்களே. அது பெரிய பெரிய இட்லி வரும். இதில் மீடியம் சைஸ் தான் வருங்க. இது மீடியம் சைஸ் இட்லி. இப்போ மூடலாம். மூடிட்டோம். இப்போ 5 minutes 7 minutes விட்டால் இட்லி ஆகிடுங்க மக்களே. இப்போ நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். தேங்காய் அரை முடி, கடலை, பச்சை மிளகா 2, பூண்டு, கொத்தமல்லி, புளி இது போட்டு சட்னி அரைக்கிறோம். சட்னி அரைச்சிட்டு காட்டுற மக்களே. இது கடல மாவு மக்களே. ஒரு சின்ன போண்டா பண்ண போகிறேன். இட்லிக்கு ஒரு சைட் டிஷ் போண்டா. கடல மாவுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இதில் பாதி போட்டுக்கிறோம். உப்பு, சோடா மாவு, கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். பாருங்கள் மக்களே, கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு மக்களே, உப்பு. இப்போ நம்ம அரிசி மாவு போடுறோம் இல்லைங்களா, அதுக்காக என்ன பண்ண போகிறோம், இந்த இட்லி மாவு மிச்சம் ஆச்சு இல்லையா, இதையே இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். அரிசி மாவு போட்டால் தான் கொஞ்சம் போண்டா நல்லா வரும். இப்போ இதுவே போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். வடை மக்களே, போண்டா, வடை இல்லை போண்டா, கார போண்டா, ஆனியன் போண்டா. கத்தி இருக்குதுங்க, சின்னது. ஆனால் இது சக்கை தான் நல்லா ஷார்ப்பாக இருக்கிறதுனால நல்லா இருக்குதுங்க கட் பண்ணி. அதனால் இது யூஸ் பண்ணிடுங்க. வெங்காயம் போட்டேன்னா வர மக்களே, தாளிக்கிற சட்னி அரைச்சிட்டோம். சட்னி ரெடி மக்களே.
சட்னி ரெடி. பாருங்கள் மக்களே எப்படி இருக்குது சட்னி. தேங்காய், கடலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, பூண்டு, ஒரு சின்ன துண்டு புளி மக்களே. அது ஆப்ஷன், உங்களுக்கு இஷ்டம் தான் புளி போடலாம், இல்லைன்னா வேண்டாம் மக்களே. கொஞ்சம் உப்பு பார்த்துக்கிட்டா. கொஞ்சம் கம்மியாகுது மக்களே, உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். சட்னி ரெடி வைக்கலாமா? பாருங்கள், இட்லி சுட சுட இட்லி, கரம் கரம் சட்னி, கரம் கரம் வடை. இப்போ வடைக்கு ரெடி பண்ண பாரு மக்களே. எண்ணெய் ஊற்றி தவா காஞ்சிட்டுருக்குது. இதில் மக்களே கடல மாவு, அரிசி மாவு, இட்லிக்கு மிச்சாச்சு இல்லைங்களா மாவு, அந்த மாவு கொஞ்சம், கடல மாவு, வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, உப்பு மக்களே. இல்லை காயில் மக்களே. பாருங்க மக்களே, கரம் கரம் போண்டா. இது கட்டி இல்லை மக்களே, கொஞ்சம் மைல்டாக இருக்கணும். பாருங்கள் இவ்வளோ போட்டுக்கிறேன். இது பாருங்கள் எப்படி எவ்வளோ கிளியராக வருது. இதில் என்னென்ன மக்களே, தோசைக்கு போடுறீங்க, தோசை இட்லிக்கு அரிசி மாவு, அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும். அரிசி மாவு அதில் உளுந்தும் இருக்குது இல்லைங்களா, வெந்தயம், கடலைப்பருப்பு, உளுந்து, அது ரொம்ப சூப்பராக வரும். இங்கே பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். நைஸ் மக்களே, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்க மக்கள் எப்படி வருது. எனக்கு சோடா மாவே போடல, இட்லி மாவில் சோடா மாவு இருந்துச்சு இல்லைங்களா கொஞ்சோண்டு. பாருங்க மக்களே, இது இப்போ இட்லிக்கு ஏற்ற சட்னி மக்களே. இது தேங்காய், கடலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புளி, பூண்டெல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறோம் இட்லிக்கு. இது அதை சொன்னேன் இல்லைங்களா, கடலைப்பருப்பு அதெல்லாம் போட்டு வடை. பாருங்கள் சூப்பர் வடை எப்படி இருக்குது பாருங்கள் மக்கள், சூப்பர் வடை. வடை இல்லை, இது ஒரு மாதிரி போண்டான்னு சொல்லலாம். போண்டா தான் இது. வடையெல்லாம் தட்டி போடுவீங்க இல்லையா, இது போண்டா இட்லிக்கு, மினி போண்டா. இது பேர் என்ன தெரியுமா மக்களே, மினி போண்டா. மினி போண்டா ரெடி ஆயிடுச்சு, சட்னி ரெடி ஆயிடுச்சு. மினி போண்டா மக்களே. ஹோட்டலுங்களில் போடுவாங்க ஒரு மினி போண்டா, கல்யாணத்துங்களில் கூட மினி போண்டா தான் போடுவாங்க இல்லையா, கார போண்டா. அது நம்ம கடல மாவு, அரிசி மிச்சம் ஆச்சுங்களா இட்லி மாவும், அது கொஞ்சம் போட்டு வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொஞ்சம் லைட்டாக மிளகாத்தூள் போட்டுட்டு ஒரு ஸ்டைலாக மினி போண்டா நம்ம பண்ணிட்டு இட்லி பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஸ்டைலாக காட்டியிருக்கோம் இட்லி. இப்போ வாங்க மக்களே சாப்பிட்லாம். வாங்க மக்களே, சுட சுட இட்லி, கரம் கரம் போண்டா, காரச்சார வடை, சட்னி மக்களே. வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் சாப்பிடுங்க, நீங்களும் ட்ரை பண்ணுங்க. வாங்க மக்களே சாப்பிட்லாம். தேங்க்யூ மக்களே. காட் பிளெஸ் யூ. ஜீசஸ் லவ்ஸ் யூ மக்களே. தேங்க்யூ.